ரூ. 10,000க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்கும். ஸோ, அதில எந்த மொபைல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த வீடியோவில் நாம ரூ. 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, இந்த பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரூ. 10,000 ஒரு மொபைல் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்க மொபைல்ஸை வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 Lite தான். இந்த மொபைலில் நமக்கு 6.56 இன்ச்சஸ் HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே நமக்கு இருக்குது. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே. கேமரான்னு வரும்போது 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணியும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. ஏன்னா சோனியோட சென்சர் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க பேக் சைடில். ஸோ அதனால் டேலைட் கண்டிஷன்ஸில் ஓரளவுக்கு நல்ல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. செல்ஃபி கேமரா எப்பயும் போல் ஓரளவுக்கு நார்மலான செல்ஃபிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4 lakhs பக்கம் வருது. 8 to 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு iQOO கிளைம் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் நமக்கு தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இல்லை. 4GB 128GB வேரியண்ட் இப்போதைக்கு 10,500 ப்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது கேமரா மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக இருக்குது. பேட்டரி பேக்கப்புமே நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா மட்டும் தான் இங்கே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இருக்குது. அண்ட் HD டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்து. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் iQOO Z9 Lite கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 70X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் மேக்ஸிமம் HD தான் கொடுப்பாங்க. இங்கே ஃபுல் HD இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா இங்கே வெறும் 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ரியர் சைட் கேமரா ஓகே, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட தந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 6100+ என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. SD கார்டு சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது. 6GB 128GB வேரியண்ட் 12,500 ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் ஃபுல் HD டிஸ்பிளே சொல்லலாம், ப்ரைமரி கேமராவை சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பேட்டரி எஸ்பெஷலி சார்ஜிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா மட்டும் தான் இங்கே ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல மொபைல் ரியல்மியில் வந்து தேடுறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Redmi A4 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.88 இன்ச்சஸ் HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 600 nits பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கணும். 50 மெகா பிக்சல் டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா. இன்னொரு சென்சர் எதுக்காக கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல, என்ன சென்சர்னு மென்ஷன் பண்ணல. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராவோட அவுட்புட் டே லைட்டில் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். லோ லைட்லையும் யூஸபிளான இமேஜஸ் நமக்கு கிடச்சிது. வீடியோகிராஃபி ஓரளவுக்கு டீசென்ட். 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இமேஜோட அவுட்புட் டீசெண்டாக இருக்குது. பிலோ ஆவரேஜ்னு சொல்ல முடியலனாலும் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்களாமா. அண்ட் 4 year செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தாலும் இங்கே ஏர்டெல் 5G பேண்ட் சப்போர்ட் இல்லை. ஒன்லி ஜியோ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏர்டெல் நான் ஸ்டாண்டலோட ரோல் அவுட் பண்ணுற வரைக்கும் ஏர்டெல் யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஏர்டெல் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் 5G சப்போர்ட் பண்ணால். இப்போதைக்கு ஜியோ மட்டும்தான் ஒர்க் ஆகுது. 5160 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்க பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பட் 18 வாட் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணும் மொபைல். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அண்ட் ஏர் பிளாஸ்டர் இங்கே இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இல்லை. அண்ட் மற்றபடி SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. 4GB 64GB வேரியன்ட் இப்போதைக்கு 8,500 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில டைம் ப்ரைஸ் அதிகமாகவும் ஆகுது, ஒரு சில டைம் ப்ரைஸ் கம்மியாகவும் ஆகுது. ஸோ டிஸ்பிளே பண்ணுற எக்ஸாக்டான ப்ரைஸிங்க. இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ் கண்டிப்பாக இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டுக்கு ஹெச்டி தான் எதிர்பார்க்க முடியும். ஃபுல் ஹெச்டி கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் ரெட்மி A4 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 ப்ளஸ் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.79 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்டும் வரும்போது. கேமராஸ்னு வரும்போது 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர்ன்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஏன்னா தான் 108 மெகா பிக்சல் கேமரா இருந்திருந்தாலும் 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. பேட்டரின்னு வரும்போது 5030 mAh பேட்டரி அண்ட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இங்கே இல்லை. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 6GB 128GB வேரியன்ட் 13,000 சேல் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைமில் 12,000 கூட கிடைக்கும். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். ஓவரால் கேமராவோட அவுட்புட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் 12,000 ஒரு பெஸ்ட்டான மொபைல், ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு சில சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ G35 தான். இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இது கொடுக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மேக்ஸிமம் மொபைல்ஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஃபுல் ஹெச்டி கொடுத்தது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம். 1000 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். AMOLED கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ். 50+8 டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது உண்மையிலே ரொம்ப பாசிட்டிவான விஷயம். முக்கால்வாசி மொபைலில் 1080 வீடியோ மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிளும் முக்கால்வாசி மொபைலில் பார்க்க முடியாது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது அகைன் ஒரு பாசிட்டிவான விஷயம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமராவுமே மோட்டோ மட்டும் தான் 16 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ரெட்மி ஆகட்டும், மற்ற போக்கோ ஆகட்டும் 13 மெகா பிக்சல் இல்லை 8 மெகா பிக்சல் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ கேமரா வைஸ் எங்கேயும் பாசிட்டிவாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூனிசாக் T760 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ஸ்கோர்ஸ்லாம் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ்க்கு ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். 1 year ஆண்ட்ராய்டு அப்டேட் தராங்க. 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தராங்க. ஸோ இங்கே மோட்டோ கை வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 2 year கொடுத்துருந்துருக்கலாம். பட் காம்படிஷன் பிராண்ட்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்து 2 ஆண்ட்ராய்டு அப்டேட் தரோம்னு சொல்லாமல் ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்து 1 ஆண்ட்ராய்டு அப்டேட் தரோம்னு சொன்னது ஓகேவான விஷயம் தான். அண்ட் 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. ஸோ பேட்டரி சார்ஜிங்குமே டீசெண்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியன்ட் லான்ச் பண்ணும்போது 10,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஒரு பாசிட்டிவாக நமக்கு தரும். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஆண்ட்ராய்டு அப்டேட் தான். மற்றபடி பெரிய நெகட்டிவ் இந்த பட்ஜெட்டில் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த இது நெகட்டிவும் படலை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.